ஈராறு கால் கொண்டு எழும் புறவி அப்படின்னு ஒரு நாவல். அந்த நாவலை நான் ஒரு நாள் ஒரு ரயில் பயணத்தில் படிக்கிறதுக்காக படிச்சுட்டு போகிறேன். அதில் எப்படின்னா, ஒரு சித்தனை தேடி ஒரு தமிழாசிரியர் அவரும் தானும் ஒரு சித்தனாக மாற வேண்டும் என்று ஒரு நம்பிக்கையோடு பல சித்து வேலைகளை கற்றுக்கொள்வதற்கெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரிட்டையர்மெண்ட் அதுக்கப்புறம் அவர் இந்த இடத்துல ஒரு பெரிய ஞானி வந்திருக்காரு, அவரை போய் பார்த்தா நம்ம சித்தனாயிரலாம் அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க. அதை நம்பிட்டு அவர் அந்த மலைக்கு மேலே சித்தரை சந்திக்க வேண்டும் என்று அவர் மலைக்கு போகிறார். மலைக்கு உசுக்குன்னு மேலே ஏறுறாரு. ஒரு பெரிய மலை இல்லை, ஒரு பாதி மலை ஏறினதுக்கப்புறம் அந்த ஞானி உட்கார்ந்துருக்கிறாரு. அவரை போய் ஐயான்னு வணங்கினோடனே இப்படி அந்த ஞானியோட பார்த்து என்ன அப்படின்னா, இல்லை உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்க தான் வந்திருக்கேன். அப்படியா, நீங்கள் ஏதாவது நல்ல கருத்து சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. என்ன அப்படின்னா, நீ இன்னும் மேலே போய் நடந்துட்டு வா, மொட்டை மாடி வரைக்கும் மொட்டை மலை உச்சி தெரியுது இல்லையா, அது வரைக்கும் மேலே போயிட்டு வா அப்படிங்கிற. ஏற்கனவே இவருக்கு மேலு காலெல்லாம் வேர்த்து என்னடா இருக்குங்காரு. ஆனால் ஞானி சொல்லிட்டாரு, அப்புறம் நம்ம வேற ப்ரமோஷன் கிடைக்க போகுது, சித்தனை ஆக்கிடுவார் ஒரே சொந்தில் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சரின்னு மேலே நடக்கிறார். மேலே வெயில் அடிக்குது, பெரிய பசுமையான மலையல்ல, வெயில் அப்படியே மொட்டை மலைக்கு போயிடுச்சு. அந்த உச்சி வரைக்கும் போயிட்டு திரும்ப இறங்கி அந்த ஞானிகிட்ட வர்றாரு. ஞானிகிட்ட பக்கத்தில் அவர்கிட்ட பார்த்து, இப்போ சொல்லுங்க ஏன்னா அப்படியே வேர்த்து ஒழுகுது, அந்த வேர்வை வடிந்து அவருடைய உதடியில் அது பட்டு அதனுடைய உப்புச்சுவை தெரியுது. அப்போ அவர் சொன்னாராம், ஞானி உனக்கு இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா, உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னாராம். இது என்ன கருத்துன்னா ரொம்ப முக்கியமானது. நாம் எல்லாரும் உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னா ஊறுகால உப்பை போட்டு எல்லாத்துலேயும் உப்பை போட்டு உப்பு இல்லாமல் எப்படியா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம். எவன் ஒருவன் வியர்த்து நல்ல தலையிலிருந்து வேர்வை வடிஞ்சு அந்த வேர்வையினுடைய உப்புச்சுவை உங்களுக்கு தெரிகிறதோ அந்த வரைக்கும் தான் அவங்க உடம்பு. அப்படி ஒருவேளை உனக்கு உப்பு வரலை அப்படின்னா உன் பண்டம் குப்பையிலே, அதுதான் அர்த்தம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்றால் அது உணவுக்காக சோத்துல கூட கொஞ்சம் உப்பை போடு, காய்கறியில கூட கொஞ்சம் உப்பை போடு. ஒரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ளணும், நம் சமூகம் இருக்கு இல்லையா, தமிழ் சமூகம், உலகத்திலேயே மிக அதிகமாக உப்பு போட்டு சாப்பிட்றது நம்ம தான். மிகப்பெரிய அளவில் உப்பு போடுறோம். ஒரு நாளைக்கு தேவை 3-4 கிராம் தான். 3-4 கிராம் போதும். ஆனால் நாம் அத்தனை பேர் சாப்பிட்றது 10 கிராம் சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு. காய்கறி, கீரை, பழங்கள் எல்லாத்துலேயும் உப்பு இருக்குது. அது மேலே நம்ம சாம்பாரில் உப்பு போட்டு, ரசத்தில் உப்பு போட்டு, சட்னியில் உப்பு போட்டுங்க, எல்லாத்துலேயும் உப்பை போட்டு நம் சமூகம்தான் சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேர் ரொம்ப விரைவாகவே சிறுநீரக செயலிழப்புக்குள்ளே போகிறது தமிழ் சமூகம் தான். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய டேட்டா சும்மா நான் சொல்லலை. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சமீபத்தில் சால்ட்டுக்கு எப்படி டேக்ஸ் போடலான்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. சால்ட்டை எப்படி வெளியே எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய அறிவிப்பு வந்திருக்கு. அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் 2 கிராம் பர் டே சால்ட்டை நம்ம உடம்புலேருந்து, நம்ம உணவுலேருந்து வெளியே தூக்கணும் அப்படின்னு ஒரு வேர்ல்டு வைடு அஜெண்டா கொண்டு வராங்க. எல்லா உணவுகளில் இருந்தும் 2 கிராம் பர் டே நம்ம குறைச்சோன்னா நம்முடைய லாஞ்சிட்டிவிட்டி கூடும்னு சொல்கிறான். சொல்லிட்டு அந்த கட்டுரையினுடைய கடைசியில் குறிப்பாக இந்தியர்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அந்த கட்டுரையை முடிக்கிறாங்க. ஏன்னா இந்தியன்ஸு, நம்ம ஏஷியன்ஸ், இந்தியன்ஸு, அதுவும் பர்டிகுலர்லி தமிழ் ஃபுட்டில் எக்கச்சக்கமாக உப்பு இருக்குது. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, இனிமேல் உப்பில்லா பண்ண குப்பையில் என்ன நடக்கிறத யோசிக்கணும். நடை மூலமாக உப்புச்சுவையை அனுபவிக்க வேண்டுமே ஒழிய ஊறுகாய் மூலமாக அல்ல. நம்ம ஊறுகாயை போட்டு சாம்பாரில் போட்டு உப்பை போட்டு அப்படி நம்ம அனுபவிச்சு உடலை கெடுக்கிறோம். அந்த வகையில் நடை என்பது உடலுக்கு உறுதியாக இருக்கும், உள்ளத்துக்கு மிகச்சிறந்த ஒரு களிப்பை கொடுக்கக்கூடியது, உள்ளத்துக்கு பல்வேறு சிக்கல்களை திறக்கக்கூடிய ஒரு விஷயமாக நடை இருக்கும். அதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு. நம்முடைய இதயம் தான் நிறைய பேர் யோசிப்போம், நடக்கும்போது இதயம் நல்லா துடிக்கும், இதயத்துக்கு நல்லதுன்னு. அது மட்டும் இல்லை, சர்க்கரை நோயாளிகள் நல்லா நடந்தோம்னா சர்க்கரையினால் வரக்கூடிய டேமேஜ் எங்க நடக்கும் அப்படின்னு நவீன மருத்துவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, மைக்ரோ வாஸ்குலார் டேமேஜ் அப்படிம்பாங்க. எங்கெல்லாம் நுண்ணிய நாளங்கள் இருக்கிறதோ, ரத்தத்தில் சர்க்கரை கூடும்போது அந்த நுண்ணிய நாளங்களுக்குள்ள பிளட் போகாது. அதனால தான் சர்க்கரை நோய் 20 வருஷம் 15 வருஷம் ஆச்சுன்னா கால் பாதமெல்லாம் எரியிறது, பாதமெல்லாம் மரத்து போகிறது, பஞ்சுவேல் வைப்பது போல் காலாகிறதுலாம் அந்த மைக்ரோ வாஸ்குலாராக பிளட்டு போகாதனால அங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி நரம்புகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. அந்த பெரிஃபரல் நர்வ்ஸுடைய மைலின்குரிய ஒரு ஆக்சிஜன் கிடைக்காதனால அது வலுவிழந்து இறந்து போயிடும். அதனால தான் பெரிஃபரல் நியூரோபதி வருது. சிறுநீரகத்திலும் பல நுண்ணிய நாளங்கள் இருக்குது. மைக்ரோ வாஸ்குலேஷன் சிறுநீரகத்தில் எக்கச்சக்கம் இருக்குது. பல மில்லியன் நாளங்கள், அதனுடைய பக்கத்தில் தான் எல்லா ஃபில்டரும் இருக்குது. இங்கே போய் சிறுநீரகத்தில் டேமேஜ் ஆக தான் சிறுநீரக செயலிழப்பு 15-20 வருஷத்தில் நம்மளுடைய சர்க்கரை நோயாளிகளுக்கு வருது. இதயத்தினுடைய மிக நுண்ணிய இரத்த நாளங்கள், அதனால தான் அங்கே கொழுப்பு படிஞ்சு ஹார்ட் அட்டாக் வருது. மூளையினுடைய மிக நுண்ணிய இரத்த நாளங்கள் மைக்ரோ வாஸ்குலார், அதனால தான் பக்கவாதம் வருது. இந்த மைக்ரோ வாஸ்குலார் டேமேஜஸை நடை மாற்றும் நண்பர்களே. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறதுங்கிறது மிக மிக முக்கியமானது. எப்படி நடை முக்கியமோ அதே அளவுக்கு உறக்கம் முக்கியம்.
நம்ம தூங்கி எழும்போது உற்சாகமாக எழலை, ஏண்டா விடிஞ்சுது அப்படின்னு குப்புறப்படுத்தியே கிடந்தோம்னா அங்கேயே ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஆரம்பம். தூங்கி எழும்போது அப்படி ஒரு உற்சாகமாக நாளைக்கு இன்றைக்கி அதை செய்யணும் இதை செய்யணும் உருண்டு ஓடுற அந்த மன மகிழ்ச்சியோட ஒரு 30-60 வினாடிகள் வேணால் நமக்கு ஒரு சின்ன சோர்வு இருக்கலாம், அந்த களைப்பு இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் உற்சாகம் பற்றி கொள்ள வேண்டும். அது வரல அப்படின்னாலே இரவு தூக்கம் உனக்கு 7 மணி நேரம் சரியாக இல்லைன்னு அர்த்தம். உறக்கத்தில் 5 நிமிஷம் நீங்கள் எதை வேணாலும் கனவு காணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யாரெல்லாம் தொடருமோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். கடைசி 5 நிமிஷத்துக்கு அது எழுப்பும், செக்கு பவுன்ஸ் ஆயிரும்டா, எந்திரி, நீ கிளம்பணும், ஆஃபீஸ் மேனேஜர் முறைப்பான் உன்னைய. அது கடைசி 5 நிமிஷம் வரும். இந்த 5 நிமிஷம் கடைசி 5 நிமிஷம் தவிர 6 மணி நேரம் 50 நிமிடங்கள் என்ன நடந்தது என்று தெரியாமல் இறப்பது போல இருக்கணும். அப்படி இல்லை, நான் அப்படி புரண்டு படுத்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு என்ன நடக்கல, யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க, அவர் கையை எப்படி போனால் தெரியுது அப்படின்னா எழுந்துக்கிறேன். இது எல்லாம் நோயினுடைய அறிகுறி. நல்லா சொல்ல முடியும், நடக்கிறவர்கள் யாருமே தூக்கத்திற்கு தவற மாட்டாங்க, பிரச்சனையே இருக்காது, அடிச்சு போட்ட மாதிரி கிடப்பாங்க. நீங்கள் நல்லா நடந்து வாங்க, மத்தியானம் தூக்கம் வராது. பல பேருக்கு நடக்காதவங்களுக்கு மத்தியானம் ஆனால் அப்படியே கறக்கும், ஒரு 10 நிமிஷம் நேப்பர் வேணும் எனக்கு. ஆனால் நீங்கள் காலையில் மிகச்சரியான அளவில் நடந்தோன்னா மதியம் அந்த ஜெட் லேக் மாதிரி நேப் எடுக்கணுங்கிறது கிடையாது. இரவில் நல்ல தூக்கம் வரும். ஒருவேளை இரவில் தூக்கம் வரலையா, மாலையில் கூட நடங்க. மாலையில் நல்லா நடந்து நல்ல வெதுவெதுப்பான வெந்நீரில் குளித்து விட்டு ஒரு எளிய ஆவியில் வெந்த உணவை இரவில் எடுத்துக்கொள்ளுங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இப்படியான மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கான உறக்கமும் மிக மிக அவசியம்.